இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. கேரளால அடுத்தடுத்து தொடர் மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மழையால அந்த மாநிலமே எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடா சூழ்ந்திருக்கு. இதையடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய பணியில முப்படை வீரர்களும் ரொம்ப துரிதமா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஆலுவா பகுதியை சேர்ந்த சஜிதா ஜபீல் நிறைமாத கர்ப்பிணியா இருந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டை வெள்ளம் சூழ்ந்திருக்கு. இந்த சூழ்நிலையில நேத்து அவருக்கு பிரசவ வலியும் வந்துடுச்சு. இதுக்கப்புறமா அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை இருந்ததால அந்த தகவலை அறிந்த கடற்படையினர் விரைந்து வந்து அந்த ஆலுவா பகுதியை அடைந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண்ணை மீட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, INS சஞ்சீவினி மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம சென்னையில வெள்ளம் சூழ்ந்தப்பையும் இருந்துச்சு. கடந்த 2015ஆம் ஆண்டு நடந்த வெள்ளத்தின் போது நிறைமாத கர்ப்பிணியான சித்திரா கழுத்தளவு நீர்ல சிக்கி இருந்தாங்க. அவங்கள யூனிஸ் அப்படிங்கிற இளைஞர் மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருந்தாரு. கேரளால நடந்த இந்த சம்பவத்தை நினைக்கும் பொழுது நிச்சயமா தமிழ்நாட்டுல சென்னையில நடந்த இந்த சம்பவமும் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வந்த வண்ணமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில பதிவிடுங்க. மறக்காம இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.